அதாவது 11 மாதத்துக்கு பின்னால ஒரு பரக்கத்தான ஒரு ரஹ்மத்து நிறைஞ்ச ஒரு மாதத்தை எங்களுக்கு தந்திக்கிறான். இந்த மாதம் எங்களுக்கு ஒரு விருந்தாளியாக வந்த மாதம். இந்த மாதம் எங்களுக்கு ஒரு விருந்தாளியாக வந்த மாதம். உதாரணத்துக்கு எங்களோட வீட்டுக்கும் மிச்ச காலத்துக்கு பின்னால ஒருத்தர் வாராரு. ஒருத்தர் காணாம இருந்துட்டு அவரை மிச்ச காலம் நான் காணல, அவர் மிச்ச காலத்துக்கு பின்னால அவரை நாங்க எந்த நாளுமே தேடிக்கொண்டே இருக்கிறோம். எந்த நாளுமே உதாரணத்துக்கு என் மகன் விருப்பமே, எங்களுடைய மகனோ தம்பியோ அவரை தேடிக்கொண்டே இருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் போயிட்டு தேடுறோம். அவரை மிச்ச காலம் வரல. அந்த அந்த வராத அந்த மனிதர் திடீர்னு வந்து நின்றாருந்தா எங்களுடைய உள்ளத்துல எவ்வளவு சந்தோஷமும் வரும். என் தம்பி உசுரோடு இருக்கிறாரு, என் மகன் உசுரோடு இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷமும் வரும். அவரை நாங்க எந்த அளவுக்கு நாங்க அவரை 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 கவனிப்போம். அவருக்கு என்ன சாப்பாடு தேவையோ அதுக்கு உண்டான சாப்பாடு கொடுப்போம். அவருக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவை எல்லாத்தையும் நாங்க பூர்த்தி செஞ்சு கொடுப்போம். அதே போலதான் இந்த ரமதான் இருக்கிறே. இந்த ரமதான் எங்களுக்கு ஒரு விருந்தாளியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். இந்த நாங்க விருந்தாளியை எப்படி கவனிப்போமோ அதே போல இந்த ரமதானுடைய மாதத்தை நாம அதைவிடும் பல மடங்கு நாம் கவனிக்கக்கூடியவர்களாக மாறிக்கொள்ளணும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலம நாட்டுறானோ அவர்களுக்கு தான் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். எங்களுக்கு இந்த கொஞ்சம் பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஷாவுடைய பாக்கியத்தை இமாம் ஜமாத்தாக தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தான். அதே போல இந்த ரமதானுடைய மாதத்துல அந்த சுன்னத்தாக வளமையாக தொழக்கூடிய அந்த தராவினுடைய தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தான். இந்த தொழுகை நாங்க இந்த ரமதான் முடியும் வரக்காட்டியும் இந்த தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தருவானாக. அதே போல இதுக்கு பின்னால எத்தனை ரமதான்கள் நாம் கடக்கிறோமோ அந்த முழுமையான ரமதானுடைய 30 நோன்புலையும் தராவீஹ் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க எல்லாருக்கும் தருவானாக. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். இந்த ரமதானுடைய மாதத்துல நாங்க சும்மா அந்த ஓய்வு நேரத்தை சும்மா கடத்திட்டு போறதுக்காக வேண்டி தரல. அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி இந்த ரமதானுடைய மாதத்துல குர்ஆன்ல சொல்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். நான் இந்த மாதத்துல தான் இந்த குர்ஆனை முழுமையாக இறக்கி வச்சேன். இந்த மாதத்துல நாங்க என்ன செய்யணும்? அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நாங்க மாறிக்கொள்ளணும். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள் இருக்கிறீங்க, பெரிய ஆட்கள் இருக்கிறீங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் நாங்க நியத்து வைக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதத்துல ஒரு நாளைக்கு நான் இத்தனை ஜுஸ் ஓதுவேன், ஒரு நாளைக்கு இத்தனை ஜுஸ் ஓதுவேன். அதுல இல்லை என்று சொன்னா நான் இத்தனை பக்கம் ஓதுவேன்னு நாங்க உறுதியான நாங்க நியத்து வச்சு கொள்ளணும். ஓதுறதுக்கு எங்களுக்கு தெரியல, எனக்கு ஓதுறதுக்கு கஷ்டம் அப்படி என்று சொன்னா குர்ஆன் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது நன்மை. அதாவது ரமதானுடைய காலத்துல யார் ஒரு சுன்னத்தை செய்யறாங்களோ ஃபர்த செஞ்சக்கூடிய கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரான். அதே போல யார் ஃபர்த செய்யறாங்களோ 70 ஃபர்துடைய கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரான். அதே போல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, ரமதானுடைய காலத்துல அல்லாஹ் அந்த இத்தனை கூலின்னு சொல்லல, நானே கூலின்னு சொல்றேன். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அல்லாஹ்வே தாரன்னு சொன்னா எங்களுக்கு அது வேற யாருமே தரத்துக்கு தேவையும் இல்லை. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அதனால அந்த ரமதானுடைய காலத்தை நாங்க அடைஞ்சிருக்கிறோம். நாங்க அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நாங்க மாறிக்கொள்ளணும். அதே போல இந்த ரமதானுடைய காலத்துல நாங்க இதுக்கு முன்னால காலத்துல நாங்க வந்து அதாவது வல்துஹாக்கு கீழே ஓதக்கூடியவர்களாக இருந்தோம். அதாவது தொழுகையுடைய நேரத்துல தராவீஹ் தொழுகையில வல்துஹாக்கு கீழே ஓதி தொழுதோம். நாங்க எந்த நாளுமே இப்படி வல்துஹாக்கு கீழே ஓதி தொழுகிறது அது அழகும் இல்லை. நாங்க இப்படியே இருந்துட்டீங்கன்னா எங்களுக்கு அழகும் இல்லை. நாங்க என்ன செய்யணும்? அப்படியே நாங்க முன்னேறி கொண்டே போகணும். நாங்க எந்த நாளுமே சின்னத்திலிருந்து அப்படியே வளர்ந்து வார மாதிரி, நாங்க அப்படியே படிச்சு வார மாதிரி நாங்க என்ன செய்யணும்? எங்களுடைய வாழ்க்கையை நாங்க முன்னேற்றி கொண்டே போகணும்.
இந்த ரமதானுடைய காலத்துல நான் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக மாறினோம். எதற்காக வேண்டி? இந்த ரமதானுடைய காலத்துல ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அல்லாஹ் தஆலா தாரான். ஒரு எழுத்துக்கு 10 நன்மையை தாரான். ஒரு எழுத்து சொல்றது அலிஃப் லாம் மீம். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அப்ப 30 நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாரான். அப்ப நாங்க ரமதானுடைய காலத்தை அடைஞ்சிருக்கிறோம். இது எனக்கு வளமையாக முடிகிறது. அந்த 30 ஜுஸ் ஓதினாலும் இதே நேரத்துல தான் எங்களுக்கு முடியும். அந்த நேரத்துல அதுக்கு பின்னால முடிஞ்சாலும் எந்த ஒரு குறையும் ஏற்படாது. எங்களுடைய அமல்ல, எங்களுடைய பட்டோலையில எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைக்க மாட்டான். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அதனால நாங்க நாளிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்க 30 ஜுஸ்வை கேட்கக்கூடியவர்களாக மாறிக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் தயாராகுவோமா? நாளிலிருந்து தராவிய தொழுக 30 ஜுஸ்வை, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதுக்கும் கஷ்டம் சொன்னா அல்லது அரை ஜுஸ் நாங்க ஓதி தொழுகிறது. நாங்க மதரசால ஓதுற காலத்துல, எனக்கு பெருமைக்கு சொல்ல இல்ல, மதரசால ஓதுற காலத்துல இன்னமும் என்ன செய்வாங்க, இன்னமும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மதரசால பெரிய ஆட்கள் இருந்து சின்ன ஆட்கள் வர காட்டி ரமதானுடைய காலத்துல லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அந்த 30 நாளையும் குர்ஆன்லயே கழிக்கக்கூடியவர்களாக வச்சு கொள்வாங்க. அப்ப மதரசாலேயே இப்படி இருக்கிறன்னு சொன்னா, நாங்க ஊர்ல இருக்கக்கூடியவங்க நாங்க எந்த அளவுக்கு அமல் இபாதத்துல ஈடுபடணும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, சிலர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் பார்க்காம ஓதுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு இல்ல, ஒரு குர்ஆன் சொன்னா 30 ஜுசுவை பார்க்காம ஓதுவாங்க. அதாவது சுபஹ் தொழுதத்திலிருந்து இஷா வரக்காட்டியும் தராவீஹ் தொழுகை வரக்காட்டியும் ஒரு அசரத்துல அப்படியே இருந்து 30 ஜுசுவை பார்க்காம மரணத்தை கொடுப்பாங்க. அது ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் கொடுத்ததுக்கு பின்னால அந்த நோம்பு முழுக்க ஒரு 7 குர்ஆன், ஒரு 8 குர்ஆன் முழுமையாக பார்க்காம பாடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அதனால நாங்க எல்லா அமலையும் அந்த பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த வியாபாரம் செய்யக்கூடிய இது மாதம். அதாவது எந்த இதுக்கு முன்னால நாங்க ஏதாவது ஒரு வியாபாரம் செஞ்சா அந்த வியாபாரத்துல ஏதாவது நஷ்டங்கள் வரும். ஆனா இந்த வியாபாரம் இருக்குது, இந்த ரமதானுடைய காலத்துல செய்யக்கூடிய இந்த வியாபாரம் இருக்குது, இந்த வியாபாரம் ஒரு நாள் நஷ்டம் போகாது. எந்த ஒரு சின்ன ஒரு அமலாக இருந்தாலும், ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஒரு சதகாவாக கொடுக்கிறதா இருந்தாலும் அது பெரிய கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, நாங்க சின்ன பிள்ளைகளை விதிக்கிறோம், பெரியார்களை விதிக்கிறோம். சின்ன பிள்ளைகள் நாங்க அதிகமா நியத்து வச்சுக்கொள்ளணும், நான் ஒரு நாளைக்கு இத்தனை ஜுசு ஓதுவேன். பெரியார்கள் நாங்க நியத்து வச்சுக்கொள்ளணும், இத்தனை ஜுசு ஓதுவேன் நாங்க நியத்து வச்சுக்கொள்ளணும். அதே போல 5 நேர தொழுகைகளை ஒழுங்கான முறையில தொழக்கூடியவர்களாக மாறிக்கொள்ளணும். அதே போல 30 நோன்பையும் விடாம அல்லாஹ் தஆலாவுக்கு பயந்து தக்வா உள்ளவர்களாக நான் பிடிப்பேன் என்ற நியத்தை நான் உள்ளத்துல வச்சுக்கொள்ளணும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். முன்னாளவர்களை எப்படி நான் நோன்பு ஃபர்லாக்கப்பட்டுச்சோ அதே போலயே உங்களுக்கும் ஃபர்லாகிக்கிறேன். எதற்காக வேண்டி? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக தக்வாதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதனால நாங்க தக்வாதாரிகளாக மாறி அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு உயர்தரமான ஒரு நல்ல ஒரு அடியார்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் முழுமையாக பூர்த்தி தருவாயாக. இந்த 30 நோன்பையும் உனக்கு பயந்து குளிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துருவாயாக. எந்த ஒரு தண்டனத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் தந்துடாது யா அல்லாஹ், எந்த ஒரு நோயையும் தந்துடாது யா அல்லாஹ். அதே போல எல்லா தராவீஹ் 30 தராவீஹ் தொழுகையையும் அந்த உரிய நேரத்துக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவாயாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.